ஒட்டுமொத்த வைரமுத்து லீலைகளும் அம்பலம். கூட பழகுன அந்த ஒருத்தரே கழுவி ஊற்றிய சம்பவம். தமிழ் திரையுலகத்துல இசைக்கு ஒரு ஞானியாகவும் இசை குறித்த பாராட்டோட புகழோட உச்சிக்கே போன மண்ணின் மைந்தனா கருதப்படுறவர் தான் இசைஞானி இளையராஜா. எப்படி இசையில இளையராஜா புகழோட உச்சியில இருக்கிறாரோ அதே போலதான் கவிதை எழுதுறதுலயும் பாடலை இயக்குறதுலயும் வைரமுத்து மற்றொரு பக்கம் உச்சத்துல இருக்கிறாரு. சில ரசிகர்கள் இசைக்காகவே இளையராஜாவை நாடி போறாங்க, சிலர் வைரமுத்துவோட எழுத்துக்காக அவரை நாடி போறாங்க. இந்த ரெண்டும் ஒண்ணு சேர்ற பாடலை கேட்கறதுக்கு ஒரு ரசிகர்கள் பட்டாளமே இருக்குது. அப்படி பல பாடல்கள்ல இவங்களோட கைவண்ணங்கள் இருந்து வந்த நிலையில இடையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால இப்ப வரைக்கும் ரெண்டு பேருக்கும் இடையிலையும் பிரிவும் சண்டையும் முத்திக்கொண்டேதான் இருக்குது. எதனால ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்பட்டுச்சு அப்படிங்கறது பத்தி சில காரணங்கள் சொல்லப்படுது. அதுல ஒன்னா, இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படிங்கிற பாடல்ல இளையராஜா சில வரிகள்ல மாற்றும்படி வைரமுத்து கிட்ட சொன்னதாகவும் அதுக்கு வைரமுத்து முடியாது அப்படின்னு மறுத்ததாகவும் இதனால ஏற்பட்ட சண்டையிலேயே ரெண்டு பேரோட பிரிவுக்கு காரணமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல வார பத்திரிகை ஊடகம் ஒண்ணு இளையராஜாவை ஒரு தொடர் எழுதும்படி கேட்டுக்கிட்டாங்களா. ஆனா இளையராஜாவுக்கு தொடர் எழுதுறதுக்கு நேரம் இல்லாததால தன்னோட நண்பர் வைரமுத்து கிட்ட கூறி எழுத சொல்லி இருக்கிறாரு. மேலும் இத பத்தி வெளியில தெரிவிக்க கூடாது அப்படின்னு வைரமுத்து கிட்ட கேட்டுக்கிட்டாரா. தொடரும் வெளியாக நல்ல பாராட்டுக்களை பெற ஆரம்பிச்சிருக்குது. அப்பொழுது ஊடகம் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்த வைரமுத்து அந்த தொடரை எழுதியது நான் தான் அப்படின்னு சொன்னாரா. அதனால இளையராஜா ரொம்பவே கடுப்பாகி இருக்கிறாரு. இதுல இளையராஜா மற்றும் வைரமுத்துவுக்கு இடையிலான நட்பு விரிசல கண்டிருக்குது. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இவங்களுடைய இந்த பிரிவு இப்போ முற்றி வாய் தகராறையும் தாண்டி வழக்கு வரை போயிருக்குது. அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட இளையராஜா கண்ணதாசன் தான் சிறந்த கலைஞர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால அதே மேடையில MS விஸ்வநாதன் தான் சிறந்த இசையமைப்பாளர் அப்படின்னு இளையராஜாவோட முன்னிலையில வைரமுத்து அவருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மறைமுகமா இளையராஜாவை அப்பப்போ சாடி வந்த வைரமுத்துவுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில இளையராஜா இசையமைத்த பாடல்களுக்கு காப்புரிமை கோரி வழக்கு தொடர்ந்தாரு. மேலும் படிக்காத பக்கங்கள் அப்படிங்கிற படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்ட வைரமுத்து ஒரு பாடலானது இசையையும் கவிதையும் சேர்ந்தால்தான் பாடலாகும், அது இல்லை என்று சொல்றவங்க அஞ்ஞானி அப்படின்னு நேரடியா இசைஞானிய குறிப்பிடுறது போல இளையராஜாவை சாடி பேசினாரு. அது மட்டுமில்லாம திரைப்பட பாடல்கள் அப்படிங்கிறது இசை மட்டுமல்ல, அதுல வரிகளும் இருந்தாதான் பாடலாகும் அப்படின்னு இளையராஜாவை மறைமுகமா விமர்சனமும் செஞ்சாரு வைரமுத்து. அதோட ஒருத்தரை அவரோட பெயரை வச்சுதானே அழைக்கிறோம், பெயர் இல்லாம அவங்கள நம்ம எப்படி கூப்பிட முடியும் அப்படின்னு தொடர்ச்சியா இளையராஜா பற்றி விமர்சன கருத்துக்களை முன் வச்சாரு. இதனால தமிழ் திரை உலகமே ஸ்தம்பித்து போய் நின்னுருச்சு. இந்த நிலையில வைரமுத்துவுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்காக கங்கை அமரன் களத்துல இறங்கி இருக்கிறது திரை வட்டாரத்தை இன்னுமே பரபரப்புல ஆழ்த்தி இருக்குது. அதாவது தனியார் பத்திரிகை ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்த கங்கை அமரன் வைரமுத்து நல்ல கவிஞர் அப்படிங்கறத ஒத்துக்கொள்ளலாம், ஆனா அவர் நல்ல மனிதர் கிடையாது, இளையராஜாவை பத்தி குத்தம் சொல்லணும் அப்படிங்கறதுக்காகவே பேட்டிகள்ல அவர் பேசிட்டு வராரு. இதையெல்லாம் இளையராஜாவுக்கு தம்பியா இருக்கிற என்னால பொறுத்துக்க முடியல அப்படின்னு இளையராஜாவை தொடர்ந்து சீண்டிட்டு வர வைரமுத்துவுக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையிலையும் எச்சரிக்கை விடுக்கிற வகையிலையும் அவர் பேசி இருக்கிற வீடியோ இப்ப இணையதளத்துல ரொம்பவே வைரலா பரவிட்டு வருது.